அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேபிள் மணி அப்படிங்கிற ஆப்ல பிக்சட் டெபாசிட்டுக்கு 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா நிறைய விளம்பரங்களை என்னால பார்க்க முடிஞ்சுது. அந்த விளம்பரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே பிக்சட் டெபாசிட்டுக்கு 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட முடியுமா, இல்ல இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, இந்த ஆப்பை நம்பலாமா, இதை நம்பி இவங்க சொல்லக்கூடிய பிக்சட் டெபாசிட்ல நம்மளோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பல யோசனைகள்ல இருக்கீங்களோ அதே மாதிரியான யோசனைகளும் கேள்விகளும் எனக்கும் வந்துச்சு. அந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதில நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த ஸ்டேபிள் மணி ஆப் எந்த விதமான பிக்சட் டெபாசிட் ஸ்கீமையும் டைரக்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது இல்ல. இந்த ஆப் ஒரு ஏஜென்ட் மாதிரியான ஆப். இந்த ஆப்ல நிறைய பேங்கோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் மூலமா தான் உங்களுக்கு எஃப்டிக்கு 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி இவங்க விளம்பரப்படுத்திட்டு வராங்க. வெறுமனே எஃப்டி மட்டும் இல்லாம ஆர்டிலையும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட்லயும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்டி பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். எந்த பேங்க்லப்பா பிக்சட் டெபாசிட்க்கு 9.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச எல்லா பேங்க்லயும் 7% தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சில ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்புறம் என்பிஎஃப்சியோட பிக்சட் டெபாசிட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்பிஎஃப்சியோட எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கே புரியும். அது என்னப்பா ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரியான பேங்க்கும் ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. மொத்தமா 11 ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே ஸ்மால் பினான்ஸ் பேங்கா ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பேங்கை தான் இவங்களோட ஆப்லயுமே இவங்க காமிச்சிருக்காங்க. சரிப்பா, ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கட்டு, ஆனா இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் நம்ப முடியுமா? அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரேன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு ஆசையை காமிச்சிட்டு அதை நம்பி அந்த பேங்க்ல நம்மளோட பணத்தை போடுறதுக்கு அப்புறமா நம்ம பணத்தை சுருட்டிட்டு ஐயோ நாங்க லாஸ் ஆயிட்டோம், எங்க கிட்ட காசே இல்லையே, நாங்க திவால் ஆயிட்டோம் சொல்லி அறிவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு டாடா பாய் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, ஆர்பிஐயோட சப்சிடியரியான டிஏசிஜிசி அப்படிங்கிற இன்சூரன்ஸ் மூலமா நீங்க இந்த மாதிரியான பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்களோட அமௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னால நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற பேங்க் டிஏசிஜிசி இன்சூர்டு பேங்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேங்கோட எஃப்டில 4 லட்சம் ரூபாயை போட்டு வச்சிருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களோட அமௌண்ட் 4,30,000 ரூபாய் அந்த பேங்க்ல இருக்கும்போது அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ணி அந்த 4,30,000 ரூபாயை அப்படியே உங்களால வித்ரா பண்ணிக்க முடியும். ஆனா அதுவே உங்களோட பணம் 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு எஃப்டி போட்டு வச்சிருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களோட பணம் 5,50,000 ரூபாய் உள்ள இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்க இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான் கிளைம் ஆகும். 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட் எவ்வளவு இருந்தாலும் அது கிளைம் ஆகாது. அதிகபட்சமாவே 5 லட்சம் ரூபாய் தான் கிளைம் ஆகும். இந்த 5 லட்சம் ரூபாயையும் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்புறம் எஃப்டி ஆர்டி இந்த மாதிரியான 3 அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் சேர்த்து தான் 5 லட்சம் ரூபாயை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, பிக்சட் டெபாசிட்ல 4,80,000 ரூபாய் வச்சிருக்கீங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அப்படின்னா, இப்பவே உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்துருது. இது போக நீங்க ஆர்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு எதுவுமே கிளைம் ஆகாது. அதிகபட்சமாவே இது 3ஐயும் சேர்த்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கிளைம் ஆகும். இதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை வச்சிருக்காதீங்க. உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் இருக்குது, அதை நீங்க சேஃபா பேங்க்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நீங்க சேவ் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா இதை சேவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு சில வழிகள்லாம் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. ஒன்னு நார்மல் அக்கௌண்ட், அப்புறம் இன்னொன்னு ஜாயிண்ட் அக்கௌண்ட், பிசினஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரிலாம் கம்பைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனி இன்சூரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்றது மூலமா நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு அமௌண்ட்டை பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அந்த மொத்த அமௌண்ட்டையும் இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப் மூலமா பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் அடிஷனல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க இப்ப வரைக்கும் எந்த விதமான சார்ஜஸும் நம்ம கிட்ட கலெக்ட் பண்றது இல்ல. ஃபியூச்சர்ல நாங்க கலெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கலெக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா அதை முன்னாலே உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த பேங்கோட பிக்சட் டெபாசிட் ஸ்கீமை சூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்கீமை பொறுத்து பேங்க் உங்களுக்கு சார்ஜஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பிக்சட் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் கொடுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ல நிறைய பேங்கோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃப்டி ஸ்கீம் எல்லாமே இருக்கிறதுனால அது எல்லாத்துக்குமே பாலிசிஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எல்லாத்தையும் என்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால நீங்க எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதோட பாலிசியை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிருங்க. அப்படி உங்களுக்கு ரீட் பண்ண முடியல, டைம் இல்ல, புரியல அப்படின்னா
அட்லீஸ்ட் அதை ChatGPT கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களால ரீட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இதையாச்சும் பண்ணிருங்க. அப்புறம் இந்த ஆப்ல என்னால ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான FD ஸ்கீம் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. அதாவது நீங்க FDல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த FD மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லி வித்ரா பண்ணிக்கிற மாதிரியான ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் FD ஸ்கீமும் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் FD ஸ்கீமும் இருக்குது. ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம்ல நீங்க ஒரு 1 லட்ச ரூபாயை 5 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட்ல பிக்ஸட் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு 8,000 ரூபான்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஆனா அதுவே நீங்க இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒரு தடவை, எக்ஸாம்பிளுக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டியை நீங்க ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய அசலோட சேர்த்துருவாங்க. இப்படி சேர்த்து அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுனால இதனால உங்களுக்கு நார்மலான பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை விட இந்த பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும். நான் பிக்ஸட் டெபாசிட்டா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய என்னோட அமௌண்ட்டை எவ்வளவு நாள் கழிச்சு என்னால வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்குமே ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியடை நீங்க டெபாசிட் பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னால கூட உங்களால அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டியான பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கு வெறும் 7 நாள் தான் லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 நாள் கடந்ததுக்கு அப்புறமா எப்ப வேணா உங்களோட அமௌண்ட்டை உங்களால வித்ரா பண்ணிக்க முடியும். ஒரு சில பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கு இந்த லாக்இன் பீரியட் மாறலாம். அதனால நீங்க எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க என்னதான் அந்த லாக்இன் பீரியடை கிராஸ் பண்ணியிருந்தாலுமே மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலே நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய உங்களோட அசல் தொகைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனா அந்த அசல் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டி கண்டிப்பா கம்மியாகும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கீமை பொறுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல 0.5% இருந்து 2% வரைக்கும் பெனால்டி சார்ஜஸா புடிச்சிருவாங்க. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய நிறைய பேங்கை நீங்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதுல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி. நீங்க இந்த மாதிரி ஒரு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறமா தானே பிக்ஸட் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க இதுல இருக்கக்கூடிய பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அக்கௌண்ட் இல்லனாலும் சரி நீங்க புதுசா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே தேவையில்ல. நீங்க டைரக்டா பிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பிக்ஸட் டெபாசிட் பண்ணும்போது இவங்க வீடியோ KYC மூலமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ஒரு பேங்க்குக்கு ஒரு தடவை தான் இருக்கும். அதே பேங்க்ல நீங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் FD பண்றீங்க அப்படின்னா அப்ப எந்த விதமான வீடியோ KYC இல்லாம நீங்க டைரக்டா FD பண்ணிக்க முடியும். ஆனா இந்த பேங்க் இல்லாம நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பேங்க்ல புதுசா ஒரு FD கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ திரும்பவும் நீங்க வீடியோ KYC பண்ற மாதிரி இருக்கும். முன்ன பின்ன தெரியாத பேங்க்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இந்த ஆப்பை நம்பலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஆப்பை நம்பலாமான்னு சொல்லி ரிசர்ச் பண்றதை விட்டுட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த பேங்கோட பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த பேங்கை கம்ப்ளீட்டா செக் பண்ணிருங்க. அந்த பேங்க் RBIயோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குதா, அந்த பேங்க்குக்கு DACGC இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், FDயோட இன்ட்ரெஸ்ட்க்கு TDS டிடக்ஷனும் இருக்குது. இந்த TDS டிடக்ஷனுக்கு ஒரு லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருக்கீங்க, FD பண்ணிருக்கீங்க, அது மூலமா வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 50,000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட் நீங்க FD பண்ணிருக்கிறது மூலமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல 10% நீங்க TDS பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே உங்களோட பேன் டீடைல்ஸை நீங்க FD பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க்குக்கு சொல்லாம இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு TDS டிடக்ஷனா 20% புடிச்சிருவாங்க. அதனால உங்களோட பேன் டீடைல்ஸ் நீங்க FD பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்டோட லிங்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இப்பவே பேங்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா 20% TDS பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிமிட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க பிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான TDS டிடக்ஷனும் இருக்காது. 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க பிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 10% TDS டிடக்ஷன் சொல்லி பிடிச்சுப்பாங்க. எல்லாமே ஓகேப்பா, இந்த ஆப்போ சூப்பரா இருக்கு, நான் இப்பவே இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா நீங்க எப்படி இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அதே அளவு ஆர்வத்தோட தான் நானும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த ஆப்போட ரிவ்யூஸையும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூஸை செக் பண்ணும்போது
இந்த ஆப் எவ்வளவு சூப்பரா இருக்குதோ அதே அளவுக்கு சூப்பரான ரிவ்யூஸை என்னால பார்க்க முடியல. நிறைய சுமாரான ரிவ்யூஸை என்னால பார்க்க முடிஞ்சது. அதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்ல நிறைய விதமான டெக்னிக்கல் கிளிச்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால வீடியோ கேவிசியை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணி எஃப்டியை புக் பண்ணாலுமே அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலேயோ இல்ல மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ நம்ம வித்ரா பண்ணக்கூடிய நம்மளோட அமௌண்ட்டை இவங்க நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பரா கிரெடிட் பண்றது இல்ல அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. வித்ரா பண்ண அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்றதுக்கும் இந்த ஆப்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க பேங்க் சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பை நம்பி தானே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி இருக்கும்போது பேங்க் சைட்ல ஏதாச்சும் ஃபால்ட்டா இருந்தா கூட அதை இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட நம்ம கேட்கும்போது ப்ராப்பரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஆனா அதையும் இவங்க ப்ராப்பரா பண்றது இல்ல. ப்ராப்பரான கஸ்டமர் சப்போர்ட் இவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல பிக்ஸட் டெபாசிட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களால பாத்துக்க முடியும். நீங்க அப்படி எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பேங்கை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பேங்க் உங்களோட லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கறத கூகுள் மேப் மூலமா வெரிஃபை பண்ணிருங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டைரக்டா அந்த பேங்கை விசிட் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்லயே ஒரு சில கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ரீச் பண்ணி கூட நீங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்படி எல்லா டீடைல்ஸும் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்கீம் ஓகே அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்டா புக் பண்ணிருங்க. அப்படி புக் பண்ணும்போது கூட நீங்க டைரக்டா பேங்கை விசிட் பண்ணி பண்றது ரொம்பவே சிறந்தது. அது உங்களால முடியல அப்படின்னா அந்த பேங்கோட அபிஷியல் வெப்சைட் மூலமா நீங்க பிக்ஸட் டெபாசிட்டா புக் பண்ணுங்க. இந்த ஆப்ல இப்ப வரைக்குமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இதை இவங்க சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க. அப்படி சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எஃப்டியை புக் பண்ணுங்க. கரெக்டா?